ஹாய் நண்பர்களே, ஹெக்ராவினுடைய பேருந்து பயணமானது மிகவும் அற்புதமாக இருந்ததோடு அது உண்மையிலேயே பிரம்மாண்டமான மற்றும் மிகப்பெரிய பாறைகள், மிகப்பெரிய பாறை மலைகள் மற்றும் அழகான பாலைவனங்கள், பாலைவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய கல்மலைகள், அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய திறன்களை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கு வருகை தந்தது மிகவும் பெருமதியான விடயமாகும். ஹலோ நண்பர்களே, நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இடமானது ஜபல் அல் ஹமர் என்று அழைக்கப்படும். ஜபல் அல் ஹமர் என்றால் சிவப்பு மலை என்று கூறப்படுகிறது. அதாவது ஹெக்ராவினுடைய வெளிப்புறங்களில் காணப்படக்கூடிய இந்த பாறைகளின் நிறம் சிவப்பு நிறத்தில் காணப்படுவதால் இந்த இடத்திற்கு சிவப்பு மலை என்று கூறப்படுகிறது. மதான் சாலி என்று அழைக்கப்படும் ஹெக்ரா ஒரு பண்டைய நெபேட்டியன்ஸ் நகரமாகும். ஜபல் அல்ஹமர் எனப்படும் இந்த சிவப்பு மலையானது ஒரு முக்கிய தொல்பொருள் பகுதியாக யுனெஸ்கோ நிறுவனமானது அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் இந்த அல்லுல்லாவில் காணப்படும் இந்த அல்ஹமர் எனப்படும் இந்த சிவப்பு மலையானது சிவப்பு மணற்கல் வடிவங்கள், அது மட்டும் இல்லாமல் சிவப்பு நிற மணல்களினால் ஆன ஒரு பகுதியாகும். இங்கு காணப்படக்கூடிய இந்த கல்லறைகளானது எமது கண்களை மயக்கும் வகையில் வண்ணங்கள் மற்றும் விசித்திர வடிவங்களுடன் சவுதி அரேபியா பாலைவனத்தின் மையத்தில் காணப்படும் ஒரு கட்டிட காட்சியாக காணப்படுகின்றது. இவை இயற்கையின் அழகை மேலும் அழகூட்டும் வகையில் மனிதர்களின் செதுக்கல்களால் உண்டானவைகளாகும். என்னை பொறுத்தவரையில் அல்லுல்லாவின் ஒரு முக்கிய ஈர்ப்பு ஹெக்ராவையே சாரும் என்று கூற முடியும். இங்குள்ள கல்லறைகளில் 18 கல்லறைகள் மிகவும் விசேஷித்தமாக காணப்படக்கூடியது குறிப்பிடத்தக்க விடயமாகும். வடமேற்கு சவுதி அரேபியாவில் ஹெக்ரா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்திற்குள் அமைந்துள்ள ஜபல் அல் ஹமரில் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான 18 சிக்கலான செதுக்கப்பட்ட நபட்டேயன்ஸ் கல்லறைகள் உள்ளன. மலையின் தனித்துவமான சிவப்பு மணற்கல் அமைப்புகள் இந்த பண்டைய நினைவு சின்னங்களுக்கு ஒரு வியத்தகு பின்னணியாக காணப்படுவதோடு இது அல்லுல்லாவை பார்வையிடும் எவருக்கும் அவசியமான பார்வையாக அமைகின்றது. ஜபல் அல்ஹமரில் காணப்படக்கூடிய இந்த சிக்கலான செதுக்கப்பட்ட இந்த கல்லறைகளானது நபேட்டியன்ஸ் மக்களின் கட்டிடக்கலை திறமை மற்றும் கலை உணர்வு மெம்பிஸ்டோர்களுக்கு நீடித்த நினைவு சின்னங்களாக செயல்படுகின்றது. இவை வெறுமனே அடக்கம் செய்யப்பட்ட அறைகள் மாத்திரமல்ல, அவை சக்தி, செல்வம் மற்றும் மறுமைக்கு பாதுகாப்பான பாதையை உறுதி செய்வதற்கான பக்தியின் அறிக்கைகளாகவும் காணப்படுகின்றது. இந்த சிவப்பு மலையானது இரும்பு ஆக்சைடு படிவு மெம்பிஸ்டோர்களின் விளைவாக துடிப்பான சாயல்களுடன் மணற்கற்களால் ஆனது என்று சொல்வது மாத்திரமின்றி நாள் முழுவதும் சூரிய ஒளி மாறும்போது பாறைகள் சூரிய உதயத்தின் போது அடர் கருஞ்சிவப்பு நிறத்தில் இருந்து சூரிய அஸ்தமனத்தின் போது ஒளிரும் ஆரஞ்சு நிறமாக மாறுகின்றன. இது ஒரு புகைப்பட கலைஞரின் கனவு எனவும் கூறப்படுகிறது. அவ்வளவு மனரம்யத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இதன் நிறம் காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஜபல் அல் அஹமரில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியாளர்களில் குறிப்பிடப்பட்ட விடயமானது 2000 ஆண்டுகள் பழமையான ஹினாட் என்ற நபட்டேயன் பெண் உட்பட எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இது இந்த பண்டைய நாகரிக நினைவு சின்னங்களின் அடக்கம் நடைமுறைகள் மற்றும் சமூக கட்டமைப்புகள் பற்றி விலைமதிப்பற்ற நுண்ணறிவுகளை வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவும் இது கண்டுபிடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது என்றும் கூறப்படுகின்றது. இங்கு காணப்படக்கூடிய இந்த கல்லறைகளில் காணப்படக்கூடிய கல்வெட்டுகள் சிற்பங்களானது கல்லறை உரிமையாளர்களை அடையாளம் காணும் வகையில் நபேட்டியன் செலுத்து முறைகளில் காணப்படக்கூடியதாக உள்ளது.
அது மட்டும் இல்லாமல் மத சின்னங்கள் மற்றும் மைய கருத்துகள், கட்டுமான தேதிகள், கட்டட கலைஞர்கள் மற்றும் கல் செதுக்குபவர்களின் பெயர்கள் இவையெல்லாம் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. இந்த இடங்களில், அதாவது இந்த இடத்தில் அவர்களுடைய எழுத்து வகைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள பாதுகாப்பு தரத்தை பார்க்கின்ற பொழுது ஜபல் அல் அஹ்மரில் உள்ள கல்லறைகளானது வறண்ட பாலைவன காலநிலையிலிருந்து பயனிடக்கூடியதாக உள்ளதுடன் பல முகப்புகள் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு குறிப்பிடத்தக்க வகையில் அப்படியே காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் எதுவுமே அழியாமல் காணப்படக்கூடியது மிகவும் குறிப்பிடத்தக்க விடயமாக உள்ளது. அத்தோடு இந்த ஒவ்வொரு கல்லறைகளும் இந்த மலைகளின், அதாவது கல்மலைகளின் மேலிருந்து கீழாக செதுக்குதல் வேலைகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த கட்டடங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் தெளிவாகவே விளங்குகின்றது. அதாவது கீழிருந்து மேலாக இல்லாமல் மேலிருந்து கீழ் நோக்கி இவர்களுடைய செதுக்கல் வேலைகளை செய்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் மற்ற நபேத்திய நினைவு சின்னங்களைப் போலவே இந்த கல்லறைகளும் மேலிருந்து கீழாக செதுக்கப்பட்டுள்ளதுடன் விழும் குப்பைகள் முடிக்கப்பட்ட வேலையை சேதப்படுத்துவதை தடுக்கும் ஒரு நுட்பம் மற்றும் விதிவிலக்கான பொறியியல் திறமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். கிறிஸ்துவுக்கு பின் 60-61ஆம் ஆண்டில் ஹினாட் தனது கல்லறை நுழைவாயிலுக்கு மேலே உள்ள ஒரு பலகையில் பின்வருமாறு செய்தியை செதுக்கியிருந்தார். இது வஹ்புவின் மகள் ஹினாத் தனக்காகவும் தன் குழந்தைகளுக்காகவும் தன் சந்ததியினருக்காகவும் என்றென்றும் உருவாக்கிய கல்லறையாகும். இதை விற்கவோ அடமானம் வைக்கவோ அல்லது இந்த கல்லறைக்கு குத்தகை எழுதவோ யாருக்கும் உரிமை இல்லை என்றும் இதை யாராவது ஏதாவது செய்தால் அவரது பங்கு அவரது சட்டப்பூர்வமான வாரிசுக்கு செல்லும் என்றும் எழுதியிருந்தது.